ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்ச் மெமரி. ஸோ கேட்ச் மெமரினா ஒன்றும் இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் மெமரி ஸ்பேஸ். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற டேட்டாஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கே வந்து பிளேஸ் ஆகிருக்குன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா சிபியூக்கும் மெயின் மெமரி, அதாவது ரேம்க்கும் ரேண்டம் ஆக்சிஸ் மெமரிக்கும் நடுவில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது இது வந்து நடுவில் இருக்கும். ஸோ இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சிபியூ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போ ரேம் ஆக்சஸ் பண்ணும்போது அந்த சிபியோட ஆக்சஸ் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இருக்கும். அதாவது நமக்கு வந்து சிபியோட ஆக்சஸ் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஆகும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேட்ச் மெமரி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து சிபி வந்து கேட்ச் மெமரி ஆக்சஸ் பண்ணுறதுனால நம்மளோட சிபியூ ஆக்சஸ் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடர் ஆகுது. ஸோ இப்போ வந்து சிபியூ வந்து டேட்டா வந்து கேட்சில் தேடும்போது அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா இப்போ கேட்சில் கிடச்சிருச்சுன்னா அதை வந்து நம்ம கேட்ச் ஹிட்டுன்னு சொல்லுவோம். சப்போஸ் கிடைக்காட்டி அதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் மிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேட்ச்னா என்னதுன்னு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து இன்னும் வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம். ஸோ என்னோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நான் வந்து இப்போ படிக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து படிக்க போகிறேன். இப்போ வந்து என்னோட புக் வச்சிருக்க டேபிளில் பார்த்தீங்கன்னா என்னோட புக்கை தேடுறேன். ஓகேவா? இப்போ என்னோட புக்கை தேடும்போது சப்போஸ் இப்போ அங்கே புக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் அங்கேயே உட்காந்து படிச்சுப்பேன். கிடைக்காட்டி நான் வந்து எங்கேயாவது இருக்கிற புக் ஷெல்ஃப்ஸ் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லைப்ரரி கூட போய் தேடுவேன். ஸோ இங்கே வந்து நம்ம நம்மளோட ஸ்டடி டேபிளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ச்னு மெமரி பண்ணிக்கலாம். இந்த புக் ஷெல்ஃப்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ரேம் மெயின் மெமரின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்னோட புக்கை டேரெக்டாக இங்கே ஸ்டடி டேபிள்லேயே போய் படித்தா என்னோட டைம் வந்து, அதாவது புக்கை போய் எடுக்கிறதுக்கான டைம் வந்து சேவ் ஆகிடும். இதுவே நான் வந்து என்னோட புக் ஷெல்ஃபில் போய் எடுத்தேன்னா என்னோட டைம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற புக்ஸை மட்டும் தான் நம்மளோட ஸ்டடி டேபிளில் வச்சுப்போம். ஓகேங்களா? நம்ம வந்து எப்பயாவது யூஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட புக் ஷெல்ஃபில் இருக்கும். அது மாதிரி தான் இங்கே வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற டேட்டாவை பார்த்தீங்கன்னா நம்மளோட கேட்ச்குள்ளே வச்சுப்போம். நம்ம ரேராக யூஸ் பண்ணுற டேட்டாவை பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்டரி மெமரி அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸோ நம்ம செகண்டரி மெமரியிலேருந்து தான் நம்மளோட மெயின் மெமரிக்கு அந்த டேட்டா போகும். ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற டேட்டா கேட்சில் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேட்ச் மெமரினா என்னது. ஸோ கேட்ச் மெமரி பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலராக இருக்கும் மெயின் மெமரியை விட கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா கேட்ச் மெமரி ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் கேட்ச் பார்ப்போம். ஸோ கேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. L1 கேட்ச், L1 ஆர் லெவல் 1 கேட்ச். ஸோ L1 கேட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலராக ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட சிபியூ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்லேயே இன்பில்ட்டாக வந்து பிளேஸ் ஆகிருக்கும் அங்கேயே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஸ்பீடராக இருக்குது. தென் L2 கேட்ச், லெவல் 2 கேட்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைஸ் வந்து லெவல் 1 கேட்சை கம்பேர் பண்ணும்போது லெவல் 2 கேட்சில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து இது பார்த்தீங்கன்னா சிபியூக்கு நியராக தான் பிளேஸ் ஆகிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லெவல் 3 கேட்ச் ஆர் L3 கேட்ச். ஸோ இது பார்த்தீங்கன்னா லெவல் 1 கேட்சையும் லெவல் 2 கேட்சையும் கம்பேர் பண்ணும்போது இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்புறம் இதோட டைமிங், அதாவது ஆக்சஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 3 கேட்சுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும் L1 L2 கேட்சையும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அண்ட் L3 கேட்ச் எங்கே பிளேஸ் ஆயிருக்குன்னா சிபியூவில் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் இப்போ இதுதான் நம்மளோட சிபியூன்னு வச்சுக்கோங்க. சிபியூ. ஸோ இப்போ என்கிட்ட வந்து என்னோட சிபியூ பார்த்தீங்கன்னா டுவல் கோர் சிபியூன்னு வச்சுக்கலாம். ஸோ டுவல் கோர்னா 2 கோர் இருக்குன்னு இருக்கும். ஸோ 2 கோர் சிபியூ. ஸோ இந்த L3 கேட்ச் எங்கே பிளேஸ் ஆகிருக்குன்னா என்னோட இந்த கோருக்கும் நடுவில் தான் என்னோட L3 கேட்ச் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ கோர்ஸ்க்கு நடுவில் வந்து சப்போஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் தேவைப்பட்டாலும் இந்த L3 கேட்ச் வந்து செய்யும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேட்ச். ஸோ தேங்க்யூ கைஸ்.